ஓகே, ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஷியாம் என்பவர் ரூபாய் 15,000 என்ற தொகையை 10% வட்டிக்கு ஒரு வருடத்திற்கு கடனாக அளிக்கிறார். கூட்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு வருட முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் இங்கே தான் கீ பாயிண்டே கொடுத்தாங்க. ஷாம் என்பவர் 15,000. ஓகே, இப்போ ஒரு பிரின்சிபல் அவர்கிட்ட 15,000 இருக்குது. அது வந்து 10% வட்டிக்கு கடனாக கொடுக்குறாரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஆனால் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. சரிங்களா? இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு வருடம் முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி. சரியா? அதாவது கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. இங்கே வந்து கூட்டு வட்டியை கேட்கல, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டைரெக்டாக மொத்த தொகையை தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுதிடலாம். ஸோ கிவன் டேட்டாங்கிறது என்னது நமக்கு? ஸோ பிரின்சிபல் வந்துட்டு 15,000. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் நமக்கு 15,000 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. n = ஒரு வருடம். ஒரு வருடம் கொடுத்துருக்க கடனாக அளிக்கப்பட்ட கூட்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை. சரிங்களா? அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அரையாண்டுக்கு ஒரு முறைங்கும் போது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் என்லையும் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? அரையாண்டுக்கு ஒரு முறைனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = 10/2 அப்படின்ட்டு வரும். அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 5%. இங்கே என்ன வரும்? n = ஒரு வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்குது? 2 அரையாண்டு. அதாவது 2 6 மாதம் இருக்குது. அப்போ n = 2ன்னு வரும். ஸோ இப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ அரையாண்டுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நமக்கு புதுசாக இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு நம்ம சம்மை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு ஒரு அசல் இருக்குது. நம்ம மறுபடியும் நம்ம இதில் ரெகுலராக என்ன மெத்தடில் சால்வ் பண்ணால் பர்சன்டேஜ் மெத்தட்லேயே போயிடலாம். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, n = 2 இருக்குது. சரிங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5% இருக்குங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இப்போ 10%னா நமக்கு 1,500. இப்போ 10% அப்படிங்கிறது நமக்கு 1,500 அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ 10% 1,500னா 5% எவ்வளோவா இருக்கும்? ஸோ 5% எவ்வளோ சார் இருக்கும்? ஸோ கண்டிப்பாக 5%. ஸோ 1,500ல் பாதி 750 இருக்கும். சரிங்களா? அப்போ இது இங்கே 750 ஆட் பண்ணுறோம். ஸோ 750ங்கிறது 5%. சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15,750 கிடைக்கும். ஸோ இது எப்போ அப்படின்னா ஒரு வருஷம் முடிவில். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதை போலவே நாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து 2 வருஷம். ஏன்னா என்ன வந்து 2ஆக மாறி இருக்குல்ல. ஏன்னா ஒரு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்தில் 2 6 மாதம் இருக்கிறதால என்ன வந்து 2 இயர்ஸ் 2 டைம் போடணும். சரிங்களா? அப்போ இது ஒரு 6 மாதத்துக்கு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அடுத்து 2வது 6 மாதத்துக்கு போடும்போது நமக்கு என்ன வரும்? ஸோ இங்கே 10% போடுங்க. ஸோ 10% நம்ம ஒரு டிஜிட் ரிமூவ் பண்ணுறோன்னா 1,575 வரும். அப்போ 1,575 அப்படின்ட்டு வரும். ஸோ 10% 1,575 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தேவை? ஸோ நமக்கு 5% தான் தேவை. ஸோ 5% தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 5%ங்கும் போது நம்ம /2 அப்படின்னு போட்டோமா 1,575 /2ன்னு போட்டோமா 787.5 அப்படின்ட்டு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ 787.5 அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 787.5 இது எத்தனை பர்சன்ட்னா 5%. சரிங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15,750 ஒரு 787.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸோ ஃபைனலாக 16,537. இங்கே ரைட் சைடு வேறு 5 மட்டும் இருக்குது. ஸோ 5 அப்படின்ட்டு கிடைக்கும். இது எப்போனா n = 2ல். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு சரியான விலை. சரிங்களா? ஸோ 15,537.5 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ செகண்ட் இயரில். ஸோ நமக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன இருக்குது? 16,500 இருக்குது, 16,525 அப்படின்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் 18,150 இருக்குது.
சரிங்களா? இப்போ நமக்கு ஆப்ஷன் எதுவுமே க்ளோஸ்லையும் இல்லை. இப்போ என்னவா இருக்கும்? ஓகே, ஆப்ஷன் டி பாருங்க. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு என்ன வந்திருக்கு, நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்த தொகை வந்து இங்க 16,537.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் இல்லாதனால நம்ம இங்க ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படிங்கிறத அடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம போட்டது எல்லாமே கரெக்டு தானே. ஏன்னா 10% எடுத்து அதில் 5% கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போட்ட மெத்தட்ஸ் எல்லாமே கரெக்டு தான். ஆன்சர் எதுவும் இல்லாதனால நம்ம எதுவும் இல்லை அப்படிங்கிறத அடிக்கலாம். ஸோ அடுத்த சம், ரூபாய் 15,625 என்ற தொகையானது 9 மாதத்திற்கு, சரிங்களா? 15,625 என்ற தொகையானது, ஸோ பிரின்சிபல் கொடுத்தாச்சு. இந்த தொகை 9 மாதத்திற்கு, இங்கே தான் கவனிக்கணும், 9 மாதத்திற்கு 16% கூட்டு வட்டியில் 16% கூட்டு வட்டியில் அளிக்கப்பட்டால் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது அதன் கூட்டு வட்டி எவ்வளவு? அதான், இதுதான் இந்த சம்மோட கீவேர்டு. இதுதான், காலாண்டுக்கு ஒரு முறை. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது அதன் கூட்டு வட்டி எவ்வளவு? சரி, ஓகே. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு இங்கே பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் வந்து 15,625 அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ என் பார்த்தீங்கன்னா எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 9 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வருஷம்லாம் இல்லை, தெளிவாக பார்க்கணும். 9 மாதத்திற்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 16%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 16% கொடுத்துருக்காங்க. நம்ம இது என்ன மாற்றணும்? காலாண்டுக்கு ஒரு முறை மாற்றணும். ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை மாற்றும் போது நமக்கு எண்ணில் என்ன சேஞ்சஸ் வரும்? ஸோ எண்ணில் 9 மாதத்தில் எத்தனை 3 மாதம் இருக்குது, எத்தனை காலாண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 இருக்குது. சரிங்களா? ஸோ எண் வந்து 3 மாறிக்கும். 6 என்னவா மாறும்? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை 4, 16/4ன்னு மாறிடும். அப்போ இங்கே 4% அப்படின்னு மாறிருக்கும். ஸோ இப்போ இது எது கன்வர்ஷன் அப்படின்னா காலாண்டுக்கு. சரிங்களா? ஸோ காலாண்டுக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ சம போட்டுடலாம். சரிங்களா? இப்போ 15,625 நமக்கு பிரின்சிபல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம 4% கண்டுபிடிக்கணும். ஸோ 4% எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 4% கொஞ்சம் டஃப் தான். அதனால் என்ன பண்ணலாம்னா, இதை ஃபஸ்ட்டு 1% கண்டுபிடிச்சிடலாங்களா? 1% கண்டுபிடிச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ 1% கண்டுபிடிச்சி போடலாம். ஸோ 1%ங்கிறது என்ன? இங்கே 100, ஏன்னா ரெண்டு தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். சரிங்களா? அப்போ 100% வந்து 156.25. ஸோ பாயிண்ட் ஃப்ராக்ஷன் அக்யூரேட்டாக பண்ணணுமா செக் பண்ணுங்கள். ஆன்சரை ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1851, 1941, 1951, 61. இது ஓகே. ஸோ நம்ம அக்யூரேட்டாகவே போடுவோம். சரிங்களா? அக்யூரேட்டாகவே போட்டு பார்ப்போம். ஸோ 1% 156.25 இருக்கு. அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 4%. அப்போ 4%க்கு என்ன பண்ண போகிறோம்? அதை நம்ம அப்போ 156.25 இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 625.00. ஸோ 625.00 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 625. சரிங்களா? இது எத்தனை பர்சன்ட்? ஸோ 4%. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்க. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 550. அப்போ இங்கே ஒரு 5 வரும், இங்கே ஒரு 12க்கு இங்கே ஒரு 2 வரும், இங்கே ஒரு 1 6. இப்போ 16250 அப்படின்ட்டு வருது. சரிங்களா? ஸோ 16250ங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் வருட முடிவில் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன எத்தனை எடுக்கணும்? 3 எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதாவது முதல் காலாண்டு முடிவில் வந்து நமக்கு 16250 அப்படின்ட்டு கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம்? மறுபடியும் 1% எடுக்க போகிறோம். 1% வந்து அப்போ 16250 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 162.50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4% அப்படின்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 650. ஸோ 4ஆல் பண்ணுங்களேன். 4 0 0 4 5 20
4×5 20 அப்படிங்கிறதா இங்கே 0 தான் வரும். அப்போ 650 கிடைக்குங்க. அப்போ 650 650.00 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே 650 ஆட் பண்ணுங்க. ஸோ 650ங்கிறது இதுவும் 4% தான். எத்தனை? இரண்டாவது காலாண்டுக்கு. அப்போ இரண்டாவது காலாண்டுக்கு இதை ஆட் பண்ணுங்க. இங்கே 0, இங்கேயும் 550, அப்போ மீதி 1, 3 3 6 are 9, இங்கே 6, இங்கே 1. சரிங்களா? சரி, இது கிளியராக தெரியல. அதாவது 16900 16900 அப்படின்ட்டு கிடைக்குது. சரிங்களா? 16900. இது வந்து இரண்டாவது காலாண்டு முடிவில். நம்ம ஃபர்தராக என்ன பண்ணோம்? இன்னொரு காலாண்டு இருக்கு. ஏன்னா 3 காலாண்டு இருக்குல்ல இங்கே. ஸோ 3 காலாண்டு இருக்கிறதுனால அடுத்து 3வது காலாண்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து 1% நமக்கு எவ்வளோ? 3வது காலாண்டில் 1% எடுத்தீங்கன்னா 169. சரிங்களா? ஸோ இதுவே நீங்கள் 4%னா 169 × 4. அப்போ 169 × 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா ஆல்மோஸ்ட் 676 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது இந்த இடத்துல 676 ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு 4%. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 7, 9 6 சேர்த்தா 15. அப்போ 15க்கு ஒரு 5, மீதி 1. ஸோ 7 1. அப்போ 17576 17576 அப்படிங்கிறது நமக்கு எப்போ கிடைக்குது? 17576 அப்படிங்கிறது எப்போ கிடைக்குது அப்படின்னா நமக்கு 3வது காலாண்டு முடிவில் கிடைக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம கூட்டு வட்டிக்கு என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். அப்போ கூட்டு வட்டி இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்டு. சரிங்களா? அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அதாவது மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபலை கழிச்சா நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். அப்போ மொத்த தொகைங்கிறது 17,576 மைனஸ் பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,625 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 1756லேருந்து 15,625 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6லேருந்து 1 போச்சுன்னா 1. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வரும்னா இங்கே 1951 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆப்ஷன் 1851 941. ஆப்ஷன் சி பாருங்க. ஆப்ஷன் சி வந்து 1951. ஸோ கரெக்ட் ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் சம். ரூபாய் 5000 ஆனது 4% வட்டி வீதத்தில் 1.5 வருடத்திற்கு கூட்டு வட்டியில் கடனாக அளிக்கப்பட்டால் அதன் அரையாண்டு கூட்டு வட்டிக்கும் முழு ஆண்டு கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதை இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அசல் இருக்கு. அந்த வசூல 4% இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கும்போது எத்தனை வருஷம்னா 1.5 வருஷத்துக்கு. சரிங்களா? 1.5 வருஷத்துக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு முழு ஆண்டு வட்டிக்கும் அதில் இருக்கக்கூடிய அரையாண்டுக்கு ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணுற வட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? அதாவது 2 மெத்தட்லையும் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் இயருக்கு ஒரு வட்டி கணக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு போடுறாங்க. அந்த 2 வட்டிக்கும் கிடைக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அதாவது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அந்த 2 வட்டிக்கும் கொடுக்கும்போது அப்படிங்கிறதான் நமக்கு இந்த சம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அதன் அரையாண்டு கூட்டு வட்டிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு, முழு ஆண்டு கூட்டு வட்டிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே அரையாண்டும் கண்டுபிடிக்கணும், முழு ஆண்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம முழு ஆண்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முழு ஆண்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ 5000 வந்து என்னது? பிரின்சிபல் 5000. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 1.5 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா முழு ஆண்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ
முழு ஆண்டு கண்டுபிடிக்கும் போது நமக்கு பிரின்சிபல் வந்து 5000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. ஸோ ஃபஸ்ட்டு 1% எடுங்க. 1% எடுத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டிஜிட் ரிமூவ் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். ஸோ 4% வந்து 50 × 4 50 × 4 200 சரிங்களா. ஸோ இங்கே 200 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம் 4%. ஸோ இப்போ இங்கே 5200 அப்படின்னு கிடைச்சிரும். இது எப்போனா ஒரு வருஷத்துக்கு சரிங்களா. ஸோ அடுத்து 1 வருஷம் எடுங்க. அடுத்து 1% என்ன? அடுத்து 1% வந்து 52 சரிங்களா. அப்போ 4% என்ன வரும்? 4% 52 × 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 52 × 4 போட்டோம் அப்படின்னா 208 வரும் சரிங்களா. அப்போ 208. நீங்கள் யோசிக்கிறது கரெக்டாக தான் சார். இங்கே 1.5 வருஷத்துக்கு தானே கேட்டிருக்காங்க, நீங்கள் அடுத்து 1 வருஷம்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறது கரெக்டு தான். இப்போ 2வது வருஷம் ஃபுல்லாக, அதாவது 2 வருஷம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய வட்டி வந்து 2வது வருஷத்தில் 208. நமக்கு 1.5 வருஷம் தான் கேட்டிருக்காங்க சரியா. 2 வருஷம் ஃபுல்லாலாம் இல்லை, 1.5 வருஷம் தான். அப்போ இதில் டிவைடட் பை 2ன்னு போட்டால் அதில் பாதி கிடைச்சிடும்ல சரிங்களா. அப்போ அதனால தான் நம்ம இங்கே ஃபுல்லாக போட்டு டிவைட் பை 2 முடியும். ஏன்னா 6 மாதம் கண்டுபிடிக்கிறது சிரமம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபுல் இயருக்கு கண்டுபிடிச்சி டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாதி கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும்? 104 கிடைக்கும். எதுக்கு? அரையாண்டுக்கு சரியா. தட் மீன்ஸ் அந்த அரையாண்டு கிடையாது, அந்த 1.5 வருஷத்துக்கு. அது 2வது 1 வருஷம் கண்டுபிடிச்சாச்சு, அது இருக்க அரை வருஷத்துக்கு இந்த 104 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 104. இப்போ இது எதுக்குன்னா இது வந்து 6 மாதத்துக்கான வட்டி தான் சரிங்களா. சரி, இது வந்து எத்தனை பர்சன்ட்? 4%. மாற்றி நோட் பண்ணிட்டேன். ஸோ அதே 4% அட் எத்தனை மாதங்கன்னா 6 மாதம். இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 4035. அப்போ இங்கே மொத்த தொகை வந்து 5304 கிடைக்குது சரிங்களா. இங்கே 5304 மொத்த தொகைனா நம்ம இதில் இருந்து என்ன பண்ணி கண்டுபிடிக்கலாம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மொத்த தொகை வந்து 5304 மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 5000. அப்போ இங்கே நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா வெறும் 304 ரூபாய் வரும் சரிங்களா. இதுதான் நமக்கு இங்கே முழு ஆண்டு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முழு ஆண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இது அப்படியே என்ன பண்ணலாம்? அரையாண்டு கண்டுபிடிச்சு அரையாண்டு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ அரையாண்டுக்கு மாற்றும் போது நமக்கு என்ன ஆகும்? ஸோ பிரின்சிபலில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ பிரின்சிபல் அப்படியே 5000 அப்படியே தான் இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 2ன்னு போடுவோம் சரிங்களா. அப்போ 4/2 அப்படின்ட்டு போடுவோம். 4/2%. அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ 1.5 வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும்? n = 3 அரையாண்டு இருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எத்தனை அரையாண்டு இருக்கும் அப்படின்ட்டு சரிங்களா. அப்போ 3 அரையாண்டு, 1.5 வருஷத்துக்கு 3 அரையாண்டு இருக்கும். ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பர்சன்டேஜ் மெத்தடில் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ 5000 சரிங்களா. 4/2னா நமக்கு 2%. அப்போ 1% வந்து இப்போ 1% இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 50. அப்போ 2% 50 × 2ன்னு போட்டிங்கன்னா நாங்கள் 100 அப்படின்னு கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ இங்கே ஒரு 100. இது வந்து எவ்வளோனா 2%க்கு. இப்போ 5100. இது எத்தனை? முதல் அரையாண்டுக்கு இந்த அமௌண்ட்டு சரிங்களா. அடுத்து 2வது அரையாண்டு கால்குலேட் பண்ணாங்களா. ஸோ அடுத்து 1% பார்த்தீங்கன்னா 51. அப்போ 2% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 102 வரும். ஸோ 1% 51னா 2% 102 வரும். அப்போ இங்கே 102ன்னு சால்வ் பண்ணுங்க. இது எத்தனை? 2%. அப்போ 5202 அப்படின்ட்டு வரும். இது எப்போனா 2வது அரையாண்டுக்கு. ஏன்னா நமக்கு 3 அரையாண்டு இருக்குல்ல. இப்போ எகைன் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 1% எடுத்துட்டா
இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா 52.02 இருக்கு. நம்ம ஆன்சர் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அதனால் கொஞ்சம் அக்யூரேட்டாக சால்வ் பண்ணுங்கள். அப்போ 1% எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 52.02 அப்படின்ட்டு இருக்கு. 52.02 அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இதில் 2% சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 52 104. அப்போ 104.04 கிடைக்கும். இப்போ 104.04. அப்போ இந்த 104.04 இங்கே ஆட் பண்ணுங்க. 104.04 ஆட் பண்ணுங்க. ஸோ அதே 2%. ஸோ இது ஃபுல்லாக நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன தெரியும்? 5306.04. இது எப்போனா 3வது அரையாண்டு. சரிங்களா? 3வது அரையாண்டு டைமில் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக மாறுது? 5306.04. அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். தட் ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை 5306.04 மைனஸ் நமக்கு பிரின்சிபல் வந்து 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு வெறும் 306.04 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 2 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைக்கும் முழாண்டுக்கு ஒரு முறைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எது ஹையராக இருக்கு? இந்த 306 தான் ஹையராக இருக்கு. அப்போ அதை முதல்ல போட்டுக்கோம். 306.04 மைனஸ் இங்கே 304. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.04 வருது டிஃப்ரென்ஸ். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் நமக்கு வருது. 2 வட்டிக்கும் உள்ள கால்குலேட் பண்ணுற டிஃப்ரென்ஸ். அதாவது முழாண்டுக்கு ஒரு முறையும் அரையாண்டுக்கு ஒரு முறையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூட்டு வட்டியில் ரூபாய் 2.04 அப்படிங்கிறத நமக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போடணும். ஏன்னா நமக்கு ஆன்சரில் எல்லா ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் இருக்குது, ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போடணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம்ஸ்லாம் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டாலும் ஸோ இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.